ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா C++ல வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பிளாக் ஆஃப் கோடை கால் பண்றதுக்கா யூஸ் பண்றதா ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோட் அகைன் திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்க ஒரு பிளாக் ஆஃப் கோட் அப்படின்றப்போ அதை நம்ம எத்தனை டைம் வேணா அகைன் அண்ட் அகைன் திரும்ப திரும்ப நம்ம கால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு தடவை தான் கோடிங் எழுதுறோம், அந்த ஒரு தடவை எழுதின கோடிங்கை திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கலாம்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். கோட் ரீயூஸ் பண்ணிக்கலாம், கோட் ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிளாக் ஆஃப் கோட் இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்றோம், அப்படி ரன் பண்ணும்போது எல்லா டாஸ்கையும் மெயின் ஃபங்க்ஷனுக்கே கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியாயிரும். அப்போ இந்த ஒர்க் பண்ற அந்த ப்ராசஸை பிரிச்சு கொடுக்குறோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தனியாக பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னும் போது இப்போ ஒர்க் வந்து என்ன ஆகும்னா ஃபாஸ்டா நடக்கும். அதாவது 10 பேர் செய்யற வேலைய ஒரு ஆட்ட கொடுத்தா செய்ய மாட்டாங்க. அந்த 10 பேர் செய்யற வேலைய 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா ஒர்க் இன்னும் ஃபாஸ்டா நடக்கும். அது மாதிரிதான் இந்த ஃபங்க்ஷன். மெமரி எக்ஸிகியூஷன் ஃபாஸ்டா இருக்கும். அதுக்காக தான் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னு அதுக்கான சின்டெக்ஸ் வந்து பார்க்க போறோம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் எழுதணும். ரிட்டர்ன் டைப் அப்படின்னா இன்டா ஃப்ளோட்டா என்ன டேட்டா டைப் அப்படின்றத எழுதணும். அடுத்து வந்து ஃபங்க்ஷன் நேம் வந்து எழுதணும். அடுத்து ஆர்குமெண்ட் உள்ள பாஸ் பண்றது வித்தவுட் ஆர்குமெண்டாக பாஸ் பண்ணலாம். இங்க எதுவுமே கொடுக்காட்டினா வித்தவுட் ஆர்குமெண்ட் ஆர் வித்தவுட் பேராமீட்டர். இதே நம்ம ஆர்குமெண்ட் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஆர்குமெண்டோட டேட்டா டைப் இன்டா ஃப்ளோட்டா அப்படின்றத இங்க கொடுக்கணும். அடுத்துதான் இங்க வந்து அந்த பேராமீட்டர் அந்த ஆர்குமெண்ட் நேம் வேரியபிள் நேம் மாதிரி ஆர்குமெண்ட் நேம் வந்து இங்க கொடுக்கணும். உள்ள வந்துட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணனா பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கோடிங் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம், என்னன்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் அதாவது வித் ஆர்குமெண்டோட நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் எப்பயும் போலையும் ஹெடர் ஃபைல் வந்து போட்டுடுறோம். இப்போ ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் வந்து உள்ள வந்து எதுவும் ரிட்டர்ன்லாம் பண்ண போறது இல்லை. ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா தான் இங்க வந்து ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட்டு ஃப்ளோட்டு கேரக்டர் அந்த மாதிரி வரும். இப்போ நம்ம ஜஸ்ட் உள்ள ஏதாவது டேட்டா பிரிண்ட் பண்றோம் அப்படின்னும் போது இன்ட்டு ஃப்ளோட்டை போட முடியாது. ஜஸ்ட் வந்து வாய்டு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. வாய்டுனா நல் எதுவுமே இல்லை, நான் உள்ள ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்ண போறேன் அப்படின்றக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டு கொடுத்துக்கிறோம். இப்போ வாய்டு ஃபங்க்ஷன் நேம் பார்த்தோம்னா டிஸ்பிளேன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கோம், ஒன்னு இன்ட்டு இன்னொன்னு ஃப்ளோட். இப்போ இங்க இன்னும் என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து 2 ஆர்குமெண்டா பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க ஒன்னு இன்ட்டு டேட்டா இன்னொன்று ஃப்ளோட் டேட்டாவும் பாஸ் பண்ணியிருக்கோம். உள்ள என்ன பண்றாங்கன்னா ஃபங்க்ஷன்ல வந்து இன்ட்டு நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் N1ல பிரிண்ட் பண்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா டபுள் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு N2 பிரிண்ட் பண்றாங்க. இப்போ அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கான டேட்டா வந்து கொடுக்கணும். அப்போ அந்த ரெண்டு இன்ட்டு ஃப்ளோட் அந்த 2 டேட்டாவை இங்கே வந்து கொடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்ட்டு நம்பர் 1 வந்து 5வும் டபுள் நம்பர் 2 வந்து 5.5வும் கொடுத்துக்கிறோம். இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன இருக்குன்னா டிஸ்பிளே. அப்போ டிஸ்பிளேன்னு தான் நம்ம கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஆர்குமெண்ட் 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே 2 ஆர்குமெண்ட். அந்த 2 ஆர்குமெண்ட் என்னன்னா இங்கே 2 நம்பர் நம்ம டிக்ளேர் வேரியபிள் வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம், நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1 நம்பர் 2ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபைனலாக கெட் சேஜ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்பர் 1 நம்பர் 2க்கு நம்பர் 1 5வும் நம்பர் 2 5.5வும் போகும்போது நம்பர் 1ஓட வேல்யூவை வாங்கி N1 வச்சுக்கிறோம், நம்பர் 2ஓட வேல்யூவை வாங்கி N2 வச்சுக்கிறோம். இப்போ உள்ள போயிட்டு இன்ட்டு நம்பர்ஸ் சொல்லிட்டு N1 பிரிண்ட் பண்ணாங்கன்னா N1க்கு பதிலாக நம்பர் 1ஓட வேல்யூ 5 பிரிண்ட் ஆகும். இதே டபுள் நம்பர்ஸ் சொல்லிட்டு N2 பிரிண்ட் பண்றாங்கன்னா N2 நம்பர் 2ஓட வேல்யூவா 5.5 வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா இந்த இன்ட்டு நம்பர் இஸ் 5னும் இந்த டபுள் நம்பர் இஸ் 5.5ன்னு பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ இதை தான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்றோம். இதை தான் வந்து ஃபங்க்ஷன் கால்னு சொல்றோம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெயினுக்கு கீழே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம் அப்படின்னாதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம மெயினுக்கு மேலேயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் நம்மளுக்கு தேவையே இல்லை. அடுத்து வந்து இப்போ 2 நம்பரை எப்படி ஆட் பண்றது அப்படின்றத ஃபங்க்ஷன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஹெடர் ஃபைல் கொடுத்துறோம். 2 நம்பர் ஆட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன எழுதுறாங்கன்னா இன்ட்டு போட்டிருக்காங்க. இன்ட்டு போட்டால் கண்டிப்பா ரிட்டர்ன் போடணும். ஏன்னா 2 நம்பர் ஆட் பண்ணி இவங்க ரிட்டர்ன் பண்றாங்கன்னா அதை மெயின் ஃபங்க்ஷன்ல வாங்கி இன்னொரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவாங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் இங்க இன்ட்னு கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் நேம் ஆட் இன்ட் ஏ இன்ட் பி. உள்ள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா ஏயும் பியையும் ஆட் பண்ணி இவங்க ரிட்டர்ன் பண்றாங்க. இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல இன்ட் சம்னு ஒரு வேரியபிள். இந்த சம்ல என்ன பண்றாங்கன்னா ஃபங்க்ஷனை கால் பண்றாங்க. ஃபங்க்ஷன் நேம் என்ன இருக்குன்னா ஆட். அப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட் இங்கேயே பாஸ் பண்ணிடுறாங்க. ஒன்று 100, இன்னொன்று 78. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு. ஏக்கு பதில் 100, பிக்கு பதில் 78 வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும். 100 + 78 அப்படின்னா 178ன்னு இங்க ரெண்டு ஆட் ஆகி இவங்க ரிட்டர்ன் பண்றாங்கன்னா ரிட்டர்ன் பண்ற டேட்டாவை இந்த சம்ன்ற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எப்பவுமே ரிட்டர்ன் இங்க பண்றாங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ல ஒரு வேரியபிள் தான் ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு வேரியபிள்ல இருந்து ஃபங்க்ஷனை கால் பண்றது ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். அவங்க ரிட்டர்ன் பண்ற டேட்டாவை இங்க வந்து இந்த வேரியபிள் வந்து பெர்மனண்டா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவாங்க. அதுக்காக தான் ஒரு வேரியபிள்ல இருந்து ஃபங்க்ஷன் கால் பண்றோம். இப்போ இந்த சம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குருவாங்க. இப்போ டேட்டா வந்து அங்க ரிட்டர்ன் பண்ண அந்த 178 சம்மில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நம்ம சம்மை தான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ சிஅவுட்ல என்ன பண்றாங்கன்னா அவுட்புட் அப்படின்றக்காக சம்மு சிகோடுன்றத கோட்ல கொடுத்துட்டு சம்மை இங்க பிரிண்ட் பண்றாங்க. அடுத்து வர நெக்ஸ்ட் வரதுனால என்டர் கொடுத்துறோம். ஃபைனலாக கிட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அவுட்புட் என்ன வரும்னா சம்மு சிகோட்டு 178ன்னு வரும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வந்து பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னால என்ன அப்படின்னா நிறைய இருக்கிறது. இப்போ ஓவர்லோட் ஆயிடுச்சு, சாப்பிட்டோடனே ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்ல அந்த மாதிரி தான் நிறைய ஒரே மாதிரி சேமா இருக்கும். அதுதான் இங்க வந்து ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமா இருக்கும், ஆர்குமெண்ட் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு கிளாஸ்ல வந்து இப்போ ஒரே நேம்ல வந்து இப்போ அனிதா அப்படின்னா ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ரெண்டு பேர்த்துல யாராவது ஒரு ஆள் கால் பண்ணணும் அப்படின்னா அப்ப அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அனிதான்னா 2 பேர் வருவாங்க, அவங்கள யாராவது ஒரு ஆள் தான் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், இன்சில் வச்சு கூப்பிடுவோம். அந்த மாதிரிதான் இந்த ஃபங்க்ஷன்லயும் ஃபங்க்ஷன் நேம் எல்லாம் சேமா இருக்கும். அப்போ டிஸ்பிளேனா 3 ஃபங்க்ஷனும் வரும். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு அங்க நேம்ல எப்படி இன்சிலோ அது மாதிரிதான் இங்க ஆர்குமெண்ட். இந்த இன்சில் தான் இங்க ஆர்குமெண்ட். அப்போ நான் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு ஆர்குமெண்ட், அந்த ஆர்குமெண்ட் டபுளா இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும், இன்டா இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். இதே வந்து இன்டு டபுள் கொடுத்தோம்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போலையும் ஹெடர் ஃபைல் போட்டுறாங்க. அடுத்து இப்போ 3 ஃபங்க்ஷன் எழுதுறாங்க. அது வந்து உள்ள எது ரிட்டர்ன்லாம் பண்ண போறதா ஜஸ்ட் டேட்டாவை தான் பிரிண்ட் பண்ண போறாங்க. அதனால வந்து ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டு போட்டுக்கிறாங்க. இப்போ வாய்டு டிஸ்பிளே இங்க வந்து இன்ட்டு வேரியபிள் 1, இங்க டபுள் வேரியபிள் 2. உள்ள என்ன பண்றாங்க இன்டீஜர் நம்பர்னு சொல்லிட்டு வேரியபிள் 1 பிரிண்ட் பண்றாங்க. இங்க இது கண்டினியூஸா தான் வரும், ஏன்னா எண்டல் போடல. அப்ப அவுட்புட் வந்து இந்த இன்டீஜர் நம்பர் அண்ட் டபுள் நம்பர்னு வரும். இப்போ டபுள் நம்பர் அதே மாதிரி வேரியபிள் 2. அடுத்து வரது நெக்ஸ்ட் வரனால எண்டல் கொடுத்துறாங்க. இப்போ அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் அதே டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷன் தான். ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு டபுள் வேரியபிள் மட்டும் தான் கொடுக்குறாங்க. உள்ளே போயிட்டு அந்த டபுள் நம்பர்னு சொல்லிட்டு இந்த டபுள் டேட்டாவை பிரிண்ட் பண்ணி விட்றாங்க. அடுத்து வர நெக்ஸ்ட் வரதுனால என்டர் கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் டிஸ்பிளே தான். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குன்னா இன்ட்டு வேரியபிள் இருக்கு. இங்க வந்து இன்ட்டு நம்பர் சொல்லிட்டு அந்த இன்டீஜர் டேட்டாவை இங்க பிரிண்ட் பண்றாங்க. இப்போ கடைசியா வந்து பார்த்தோம்னா மெயின் ஃபங்க்ஷன் 3க்குமே வந்து ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணனால மெயின் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு 3க்குமே அந்த 2 டேட்டாவுமே வந்து இப்போ இன்டீஜருக்கும் டபுளுக்கும் வந்து வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். அப்போ இன்ட் ஏன்னு சொல்லிட்டு 5 கொடுத்துருக்காங்க, டபுள் பின்னு சொல்லிட்டு 5.5 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்றாங்க. இப்போ சொல்லிட்டு ஏ வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிருக்காங்க. ஏன்றது என்னன்னா இன்டீஜர் அப்போ ஒரே ஒரு இன்டீஜர் இருக்க ஃபங்க்ஷனை கால் ஆகணும். அப்போ டிஸ்பிளே ஆஃப் அப்போ ஒரே ஒரு இன்டீஜர் இருக்க ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா இதுதான். இங்க வந்துட்டு என்ன பிரிண்ட் பண்ணா இன்டீஜர் நம்பர்னு சொல்லிட்டு ஏக்கு பதிலாக இங்க கொடுத்துருக்க 5 வாங்கி வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இங்க போயிட்டு இன்டீஜர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 5 வந்து பிரிண்ட் பண்ணும். அடுத்து பார்த்தோம்னா டிஸ்பிளே ஆஃப் பி வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணிருக்காங்க. பி பார்த்தோம்னா ஒரு ஃப்ளோட், அப்போ 5.5. அப்போ இது வந்து இந்த டபுள் இருக்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு டபுள் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு 5.5 பிரிண்ட் பண்ணும். அடுத்து பார்த்தோம்னா டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஏபி 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி 2 டேட்டா இருக்கிற ஃபங்க்ஷன், அதாவது ஒன்னு இன்ட்டு இன்னொன்று டபுள் இருக்குன்னா அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த ஏவோட டேட்டாவை வேரியபிள் 1 வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம், பியோட டேட்டாவை வாங்கி வேரியபிள் 2 வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ அவுட்புட் என்ன இன்டீஜர் நம்பர் இஸ் 5 அண்ட் டபுள் நம்பர் வந்து 5.5 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும்.
விட்டுரும். ஃபைனலாக கெட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அவுட்புட் என்ன வரும்னா இன்டீஜர் நம்பர் 5, ஃப்ளோட் நம்பர் வந்து 5.5, இன்டீஜர் நம்பர் 5 அண்ட் டபுள் நம்பர் வந்து 5.5 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அடுத்து பார்த்தோம்னா இன்லைன் ஃபங்க்ஷன். இன்லைன் ஃபங்க்ஷனே ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெமரி எக்ஸிக்யூஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் வந்து எக்ஸிக்யூஷன், அதாவது ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் டைமையும் அந்த ஸ்பீட் ஆஃப் த ப்ரோக்ராமையும் இன்னும் வந்து என்ன பண்ணும்னா இன்க்ரீஸ் பண்ணிடும், இம்ப்ரூவ் பண்ணும், இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடக்கும். அதுக்காக தான் இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இன்லைன் அப்படின்றது ஒரு கீவேர்டு. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஹெடர் ஃபைல் போட்டுறோம். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி தான் இந்த இன்லைன் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்லைனு இன்ட்டு ஆடு இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு 2 டேட்டா கொடுத்துருக்கோம். இந்த 2 டேட்டாவை இங்கே ஆட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்து பார்த்தோன்னா மெயின் ஃபங்க்ஷன். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷன் ஆஃப் ஏ அண்ட் பிஇஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. ஆட் ஆஃப் அப்படின்றது ஃபங்க்ஷன் காலிங் டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். ஏஇபி, ஏக்கு பதிலாக 2வும் பிக்கு பதிலாக 3 வரும். இவங்க 2 ஆட் பண்ணி 5ன்னு இவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து அதை வாங்கி பிரிண்ட் பண்ணி விட்ருவாங்க. அடிஷன் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 5ன்றதை பிரிண்ட் பண்ணி விட்ருவாங்க. ஃபைனலாக கெட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அவுட்புட் என்ன வரும்னா அடிஷன் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 5 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி விட்ரும். இதுதான் இன்லைன் ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தோம்னா ரெக்கர்சன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஃபங்க்ஷன் வந்து திரும்ப திரும்ப தன்னைத்தானே கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ரெக்கர்சன் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து நம்ம நார்மலா ஃபங்க்ஷன் கால் பண்ணோம்னா ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப நம்ம கால் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ரெக்கர்சன் இப்படி கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அதுவே கால் பண்ணிக்கிறோம். நம்ம கால் பண்ணாம கொடுத்துருக்கனால அதுவே கால் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ். அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ரெக்கர்சன் அப்படின்னு சொல்றோம். நீ வந்து இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்பவுமே வந்து ரெக்கர்சனுக்கு ஃபேக்டோரியல் தான் வரும். ஃபேக்டோரியல்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து 5 ஃபேக்டோரியல்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 5 × 4 × 3 × 2 × 1 அதுதான் வந்து ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வந்து C++ல ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்க்க ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஹெடர் ஃபைல் கொடுத்துட்றோம். இப்போ என்ன பண்ணுறோம் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் எதுக்காக பண்ணுவோம்னா மெயினுக்கு கீழே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா அப்போதான் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் நம்ம பண்ணுவோம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அதாவது இது வந்து ஒரு வரிசையாக ரீட் பண்ணும்போது நம்ம மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துட்றோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்து டேரெக்டாக போய் ஃபேக்டோரியல்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னா அது வந்து தெரியாது, இது வரைக்கும் ரீட் பண்ணலை. ஏன்னா எப்பவுமே ஒரு ப்ரோக்ராம் வந்து மேலேருந்து ரீட் பண்ணும்போது மெயினை பார்த்துட்டு தான் மித்ததுக்கு போகும். ஆனால் வந்து இங்கே மெயின் மேலேயே இருக்கனால டேரெக்டாக இப்போ கீழே இருக்க அந்த ஃபங்க்ஷனை ரீட் பண்ணாது. அப்போ தெரியாத ஃபங்க்ஷனுக்கு என்னால் போக முடியாது அப்படின்றனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா மேலேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்றனால மெயினுக்கு மேலே ஜஸ்ட்டு வந்து அது ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளரேஷன் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தடவை போய் இந்த ஃபங்க்ஷனை ரீட் மட்டும் பண்ணிட்டு வந்துடும். இப்போ அகைன் போயிட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஓகே நம்ம ஏற்கனவே ரீட் பண்ண ஃபங்க்ஷன் தான் சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்றோம். இப்போ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எப்படி பண்ணால் இப்போ இங்கே என்ன ரிட்டர்ன் டைப் போட்டுறணும். இங்கே ஃபங்க்ஷன் நேம் இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் நேமை வந்து போட்டுறணும். ஆனால் இங்கே வந்து என்ன டேட்டா டைப் இருக்குது அதாவது வேரியபிள் ஃபங்க்ஷன் காலில் வேரியபிளோட அந்த ஆர்குமெண்ட்டோட நேம் மட்டும் யூஸ் பண்ணுவோம், பேராமீட்டர் நேம் மட்டும். ஆனால் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் என்ன டேட்டா டைப் இருக்கோ அந்த டேட்டா டைப் மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்தோம்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிசல்ட்டுன்னு 2 வேரியபிள் வச்சுக்கிறாங்க. நான் நெகட்டிவ் நம்பரை வந்து யூஸரை என்டர் பண்ண சொல்கிறாங்க. நான் நெகட்டிவ் நம்பர்னா பாசிட்டிவ் நம்பராக என்டர் பண்ணணும். அப்போ அவங்க யூஸர் என்டர் பண்ண டேட்டாவை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரிசல்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக்டோரியல்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ரன் டைமில் வாங்கின அந்த எண்ணை வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறாங்க. அப்போது இது எங்கே வரும்னா இந்த டேட்டாக்கு வரும். இங்கே வந்துட்டு இப்போ ஒரு ஆர்குமெண்ட் வந்து 4 பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 தான் என்னோட டேட்டாவாக இருக்கும். அப்போ இந்த 1 விட அதிகமா இருக்கு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஃபேக்டோரியலை பொறுத்த வரைக்கும் 0 ஃபேக்டோரியல்னாலும் 1 தான், 1 ஃபேக்டோரியல்னாலும் 1 தான் வரும். அப்போ 1 தவிர்த்து 1க்கு கீழே 1 இருந்துச்சுன்னா 1 தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு கொடுத்துட்றோம். இதே 1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா n ஃபேக்டோரியல் ஆஃப் n - 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ n-க்கு பதிலாக 4 கொடுக்குறோம்னா 4 ஃபேக்டோரியல் ஆஃப் 4 - 1 3ன்னு வரும். ஃபேக்டோரியல் ஆஃப் 3 வரும். அகைன் இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறோம். திரும்ப ஃபங்க்ஷன் மேலே போகும். இப்போ என்னோட வேல்யூ பார்த்தோன்னா 3 இருக்கும்.
அப்போ 3 கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். 3 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 3 மைனஸ் 1 ஏற்கனவே 4 இருக்கு. 4 இன்ட்டு 3 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 3 மைனஸ் 1 வந்து பார்த்தோம்னா 2 ஃபேக்டோரியல் ஆஃப் 2 வரும். அகைன் மேலே ஃபங்க்ஷன் கால் ஆகும். என்னோட வேல்யூ பார்த்தோம்னா இப்போ 2 இருக்கும். அப்போ 2 கிரேட்டர் தென் 1 கண்டிஷன் ட்ரூ உள்ள வரும். ஏற்கனவே 4 இன்ட்டு 3 வந்து 12 இருக்கு. அகைன் இங்கே வரும் 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் 1 2 மைனஸ் 1 1 இருக்கும். ஃபேக்டோரியல் ஆஃப் 1 ஏற்கனவே வந்து 12 இன்ட்டு 2 24. இப்போ அகைன் மேலே ஃபங்க்ஷன் கால் ஆகும். என்னோட வேல்யூ 1 இருக்கும். அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயிலாக போகும். எல்ஸ் பார்ட்டில் இருக்க 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 ஆன்சர் பார்த்தோம்னா 24 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இவங்க ரிட்டர்ன் பண்ணுற இந்த டேட்டாவை இங்கே ரிசல்ட் வாங்கி பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த ரிசல்ட் 24ன்றது ரிசல்ட் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நம்ம எந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும்னா ரிசல்ட்டை தான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ அவுட்புட் என்ன வரும்னா ஃபேக்டோரியல் ஆஃப் n அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிடுறாங்க. ஃபேக்டோரியல் ஆஃப் அவுட்புட் வந்து என்னுக்கு பதிலாக 4 என்டர் பண்ணோம். ஃபேக்டோரியல் ஆஃப் 4 ஈக்குவல் டு 24ன்றதை பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ அவுட்புட் என்ன வரும்னா என்டர் நான் நம்பர் 4 என்டர் பண்ணோன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 4 ஈக்குவல் டு 24ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். டிஃபால்ட்னா என்ன அப்படின்னா நான் ஆர்குமெண்ட் கொடுத்த ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கிறோம். நான் எந்த ஆர்குமெண்ட் கொடுக்கலன்னா என்ன இருக்கோ அந்த ஆர்குமெண்ட்டை டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் எப்பயும் போலையும் ஹெடர் ஃபைல் போட்டு வரோம். நம்ம ஃபங்க்ஷன் எப்போவுமே ஒன்று மெயினுக்கு மேலே இருந்துச்சுன்னா டிக்ளரேஷன் பண்ண மாட்டோம். மெயினுக்கு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிக்ளரேஷன் பண்ணுவோம். இப்போ ஃபங்க்ஷன் வந்து டிக்ளரேஷன் பண்ண போகிறோம். அப்போ டிக்ளரேஷன் எப்படி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப், அடுத்து அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ சம்முனா என்ன வச்சுக்கிறோமோ சம்மு. அடுத்து பார்த்தோம்னா ஒரு 3 டேட்டா வந்து டிஃபால்ட்டாக டிக்ளரேஷன் பண்ணிடுறோம். எக்ஸோட வேல்யூ ரிட்டர்ன் டைப் வந்து இன்ட்டுனா இன்ட்டு தான். இப்போ எக்ஸோட வேல்யூ 10, ஒய்யோட வேல்யூ 20 கொடுத்துக்கிறோம், இஜெட்டோட வேல்யூ 30 கொடுத்துக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு, அதனால செமிகோலன் வச்சிடறோம். ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோடனே செமிகோலன் வச்சிரும். அந்த மாதிரி தான் டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு, அதனால செமிகோலன் வச்சிடறோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. ஆர்குமெண்ட் கொடுக்காம ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்து அடுத்து 2 ஆர்குமெண்ட் கொடுத்து அடுத்து 3 ஆர்குமெண்ட் கொடுத்துன்னு கால் பண்ணுறாங்க. இப்போ ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா இன்ட்டு சம். நீங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நம்ம பாஸ் பண்ண 3 ஆர்குமெண்ட் எக்ஸ் ஒய் இஜெட், இங்கே மேலே பார்த்தோன்னா எக்ஸ் ஒய் இஜெட்டுன்னு ஆர்குமெண்ட் கொடுத்துருப்போம். அந்த ஆர்குமெண்ட் இங்கே கொடுத்துட்டு இதை வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் சொல்லுவோம். இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா எக்ஸையும் ஒய்யையும் இஜெட்டையும் ஆட் பண்ணி இவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு வருவோம். மெயின் ஃபங்க்ஷன் என்ன ஒர்க்கு சொல்கிறாங்களோ அதுதான் பண்ணும். இப்போ சம் ஆஃப்னு சொல்லிட்டு நான் எந்த ஆர்குமெண்ட்டுமே நம்ம கொடுக்கல. ஆர்குமெண்ட் கொடுக்காதனால என்ன இருக்கோ என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்போது எக்ஸுக்கு பதிலாக வந்து 10 எடுத்துக்கிறோம், ஒய்க்கு பதிலாக 20, இஜெட்டுக்கு பதிலாக 30 எடுத்துக்கிறோம். அப்போ 3 டேட்டாவை எக்ஸுக்கு பதிலாக 10, ஒய்க்கு பதிலாக 20, இஜெட்டுக்கு பதிலாக 30 3ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 60 வரும். இவங்க ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை இங்கே வாங்கி இவங்க பிரிண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அவுட்புட் என்ன வரும்னா சம் ஆஃப் ஈக்குவல் டு 60 அப்படின்றது வரும். அடுத்து பார்த்தோம்னா ஒரே ஒரு டேட்டா ஆர்குமெண்டா பாஸ் பண்றோம், சம் ஆஃப் 15. அப்போ 15 நம்ம பாஸ் பண்றோம்னா அது வந்து ஃபங்க்ஷன்ல மொதல் டேட்டாவா எக்ஸோட டேட்டாவா எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 10 இருக்கிறத 15 அகைன் என்ன பண்ணினா ரீஅசைன் பண்ணி மாற்றி வச்சுக்கிறோம். இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக 15, ஒய்க்கு பதிலாக 20, இஜெட்டுக்கு பதிலாக 30 இருக்கும். இப்போ இங்க 3ஐயும் ஆட் பண்ணி இவங்க ரிட்டர்ன் பண்றாங்க. அப்போ 3ஐயும் ஆட் பண்ணா ஆன்சர் வந்து 65. இவங்க ரிட்டர்ன் பண்றது இங்க சம் ஆஃப் 15 ஈக்குவல்னு சொல்லிட்டு 65A அப்படின்னு பிரிண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா 2 டேட்டா வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்றோம். ஒன்னு 15, இன்னொன்று வந்து 25ன்னு நம்ம பாஸ் பண்றோம். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 15ம் ஒய்க்கு பதிலாக 25யும் எடுத்துக்கிறோம். இஜெட்டுக்கு இன்னொரு டேட்டா கொடுக்கறதுனால இஜெட்டுக்கு 30யவே டிஃபால்ட்டா எடுத்துக்கிறோம். அப்போ மகைன் ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகும். இங்கே கால் ஆகும்போது எக்ஸுக்கு பதிலாக 10ம் எக்ஸுக்கு பதிலாக 15ம் ஒய்க்கு பதிலாக 25, இஜெட்டுக்கு பதிலாக 30 வரும். 3 ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 70 இருக்கும். இப்போ அவுட்புட் வந்து சம் ஆஃப் 15 25ன்னு சொல்லிட்டு 75 பிரிண்ட் பண்ணி விட்டுரும். 70 பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 டேட்டாவா ஆர்குமெண்டா பாஸ் பண்றோம். 15 25 35 3 டேட்டா கொடுக்குறோம்னா இப்போ என்ன பண்ணுவோம்னா 3 டேட்டாவே அகைன் ரீஅசைன் பண்ணி விட்டுரும்.
இப்போ எக்ஸுக்கு பதிலாக வந்து 15ம் ஒய்க்கு பதிலாக 25ம் இஜெட்டுக்கு பதிலாக 35ம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கொடுத்துருக்க டேட்டாவை தான் ரீஅசைன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது எக்ஸுக்கு பதிலாக 15ம் ஒய்க்கு பதிலாக 25ம் இஜெட்டுக்கு பதிலாக 35 வரும். 3ஐயும் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 75. இப்போ இவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா சம் ஆஃப் 15, 25, 35ன்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு 75 பிரிண்ட் பண்ணி விட்டுரும். ஃபைனலாக கெட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். நம்ம என்ன ஆர்குமெண்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோமோ அதை எடுத்துக்கிறோம். நம்ம ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கொடுத்த ஆர்குமெண்ட்டை ரீஅசைன் பண்ணி கடைசியாக அந்த ரீஅசைன் பண்ண டேட்டாவை பிரிண்ட் பண்ணும். இதான் வந்து ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட். கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த பிளாக் ஆஃப் கோடுக்கு வந்தா அந்த டேட்டாவோட வேல்யூ மாறும். இதே நார்மலா இருக்கும்போது அதோட டேட்டா வந்து வேற இந்த மாதிரி இருக்கும். இதுதான் எப்போ மாறணும்னு சொல்றோமோ அப்பதான் அது மாறணும். அது வரைக்கும் அந்த டேட்டா வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்றதுதான் ஃபங்க்ஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட்னு சொல்றோம். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயும் போலையும் ஹெடர் ஃபைல் கொடுத்துறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷனை வந்து மெயினுக்கு கீழே எழுத போறோம் அப்படின்றதுனால என்ன பண்றாங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்றாங்க. இந்த ப்ரோக்ராம் என்னன்னா சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டரா மாத்த போறோம். அப்போ நார்மலா மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது சென்டிமீட்டரோட டேட்டா அதேவா தான் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது அது மீட்டரா மாறிடணும். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாதான் அது மீட்டரா மாறணும். அது வரைக்கும் அந்த டேட்டா இங்கே சென்டிமீட்டரா தான் இருக்கணும் அப்படின்றது அந்த கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்றாங்க. ஃபங்க்ஷன் நேம் பார்த்தோம்னா ஃப்ளோட் சென்டிமீட்டர் டோட்டல் அப்படின்றது தான் டிஓடி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துறோம். அந்த சென்டிமீட்டர் கான்ஸ்டன்டா இருக்குன்றனால கான்ஸ்டன்ட் இன்ட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துறோம். இப்போ அந்த டேட்டா வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிடும். ரன் டைம்ல தான் வேல்யூ வாங்க போறோம், அதனால ஜஸ்ட் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணிடும். இப்போ யூசரை வந்து சென்டிமீட்டரோட லென்த் எவ்வளோ இருக்கு அப்படின்றத என்ட்ரு பண்ண சொல்றோம். என்டர் த லென்த் இன் சென்டிமீட்டர்ன்றத என்ட்ரு பண்ண சொல்லிடுறோம். அப்போ யூசர் என்ட்ரு பண்ற அந்த டேட்டாவை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா அதை மீட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்படி மீட்டரா மாற்றும் போது ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டை நம்ம வாங்கின சென்டிமீட்டரை வந்து பாஸ் பண்றோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது சென்டிமீட்டரா தான் வரும், கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா அந்த சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும். அப்போ சென்டிமீட்டர் மீட்டரை மாத்தணும்னா 100ஆல டிவைட் பண்ணணும். இப்போ என்ன பண்றாங்கன்னா சென்டிமீட்டர் 100ஆல டிவைட் பண்றாங்க. ஆக்சுவலா சென்டிமீட்டரோட டேட்டா டைப் என்ன இருக்குன்னா இன்ட். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 135 டேட்டா கொடுக்குறோம். சென்டிமீட்டர் வந்து 135 என்டர் பண்றோம். நம்ம இன்ட்டு என்டர் பண்றோம் அப்படின்னா இப்போ நான் 100ஆல டிவைட் பண்றேன்னா 1.35 கிடைக்கும். இன்டீஜர் டேட்டா அப்படின்னா அந்த ஹோல் நம்பர் மட்டும்தான் வரும். அப்போ அவுட்புட் வந்து 1ன்னு மட்டும்தான் வரும். அப்போ மிச்சம் இருக்க அந்த 0.35 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ அவுட்புட் வந்து அந்த டேட்டாவும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றனால கொடுத்துருக்க அந்த டேட்டாவை என்ன பண்ண போறாங்கன்னா ஃப்ளோட்டா மாத்த போறாங்க. இதுதான் வந்து டைப் கன்வர்ஷன் ஆர் டைப் கேஸ்டிங் சொல்றோம். ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பா மாத்துறது தான் டைப் கேஸ்டிங் ஆர் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கொடுத்துருக்க அந்த சென்டிமீட்டரை வந்து இங்க 100ஆல டிவைட் பண்ணிட்டு இன்டா கொடுத்தா அந்த ஹோல் நம்பர் தான் பிரிண்ட் ஆகுன்றதுக்காக அதை ஃப்ளோட்டா மாத்திடுறாங்க. அப்போ ஃப்ளோட்டா மாத்தும் போது 1.35ன்ற மொத்த டேட்டாவுமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா அந்த 1.35ன்ற டேட்டா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இவங்க ரிட்டர்ன் பண்ற அந்த டேட்டாவை யார் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்கன்னா ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, பிரிண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேரியபிள்ல இருந்து வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணல. வேரியபிள்ல இருந்து கால் பண்ணா அது பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். இங்க நம்ம சி அவுட்ல இருந்து தான் என்ன பண்ணிருக்கோம்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். சி அவுட்ல இருந்து கால் பண்ணா ஜஸ்ட் அந்த அவங்க ரிட்டர்ன் பண்ற டேட்டாவை இவங்க வாங்கி என்ன பண்ணி விட்டுருவாங்கன்னா பிரிண்ட் மட்டும் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இவங்க என்ன ரிட்டர்ன் பண்ணாங்க 1.35ன்ற டேட்டாவை ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா இங்க வாங்கி மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1.35 அப்படின்ற டேட்டாவை இவங்க பிரிண்ட் பண்ணி விட்டுருவாங்க.
இதுதான் வந்து ஃபங்க்ஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட். நார்மலா இங்க இருக்கும்போது சென்டிமீட்டரா தான் இருக்கணும். நான் எப்போ ஃபங்க்ஷன் கால் பண்றேனோ அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணா மட்டும்தான் அந்த டேட்டா அந்த வேல்யூ வந்து மீட்டரா மாறணும் அப்படின்றது இங்க இன்டா இருக்கிறது. இந்த ஃபங்க்ஷனுக்கு போனா மட்டும்தான் டெசிமல் வேல்யூவா மாறணும் அப்படின்றது தான் ஃபங்க்ஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட். இப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா என்டர் த லென்த் இன் சென்டிமீட்டர்னா 125 என்டர் பண்றோம்னா இது 100ஆல டிவைட் பண்ணும்போது 1.25 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மீட்டர்னு சொல்லிட்டு 1.25 பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இதுதான் ஃபங்க்ஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் வந்து எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.